ஹலோ கைஸ், இது நான் உங்கள் ஜீவனந்தம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஜீவ்ஸ் டெக்னாலஜி. ஸோ கைஸ், இன்றைக்கி நம்ம வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டாப் 7 பிசி ட்ரிக்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ பொறுத்தவரை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு புது வீடியோஸ் உங்களை தேடி வரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்ன பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரிக் யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் உங்களோட பிசியில் வந்து அரௌண்ட் ஒரு 5 to 10% உங்களோட பிசி ஸ்பீடை வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியும். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, விண்டோஸ் கீ ப்ளஸ் ஆரை ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணோடனே இந்த இதில் வந்து ஓப்பன் இருக்கும். அந்த இடத்துல வந்து க்ளீன் எம்ஜிஆர் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். க்ளீன் எம்ஜிஆர்னு டைப் பண்ணி ஓகே பண்ணிங்கன்னா, என்ட்ரு பண்ணிங்கன்னா இங்கே வந்து எந்த டிஸ்க்குன்னு கேட்கும். நீங்கள் வந்து சி டிஸ்க், அதாவது உங்கள் ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ண டிஸ்க் வந்து செலக்ட் பண்ணி ஓகே பண்ணிடுங்க. ஓகே பண்ணோன்னா இங்கே எல்லாமே டிஃபால்ட்டாக இருக்கும். டிஃபால்ட்டாக வச்சுட்டு ஓகே செலக்ட் பண்ணிடுங்க. டிலீட் ஃபைல்ஸும் கேட்கும். எஸ் டிலீட் ஃபைல்ஸும் கொடுத்தீங்கன்னா அது வந்து எல்லாமே டிலீட் ஆகும். இது எல்லாமே என்னென்னு பார்த்தீங்கன்னா டெம்பரரி ஜங்க் ஃபைல்ஸ். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்கள் சிஸ்டம் ஸ்லோ ஆகிற டெம்பரரி ஜங்க் ஃபைல்ஸ் இது எல்லாமே. ஸோ தட் உங்களோட பிசி வந்து இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் உதாரணத்துக்கு ஒரு ஃபைல் எக்ஸ்ப்ளோரர் டேப் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இப்போ இந்த டேப் வந்து நான் இப்போ இன்ஸ்டண்ட்டாக டக்குன்னு க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னா, இப்போ யாரோ வராங்க டக்குன்னு இதை பார்க்குறாங்க அப்படின்னா இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு இதை க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, Ctrl+W கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டக்குன்னு உடனே க்ளோஸ் ஆகிடும். எஸ், Ctrl+W கிளிக் பண்ணால் அந்த நீங்கள் கரண்ட்டாக யூஸ் பண்ணுற ஆப் வந்து எந்த ஆப்பாக இருந்தாலும் டக்குன்னு க்ளோஸ் ஆகிடும். அது ஈவன் க்ரோமாக இருந்தாலும் சரி இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் க்ரோம் ஓப்பன் பண்ணுறேன் பாருங்க. க்ரோம் கூட Ctrl+W கிளிக் பண்ணால் டக்குன்னு க்ளோஸ் ஆகிடும். எஸ், இது இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறதுன்னா பார்த்தீங்கன்னா இன்ஸ்டன்ட் பிசி லாக். ஸோ இந்த கீ காம்பினேஷன் யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் எந்த ஆப் யூஸ் பண்ணிட்டு இருந்தாலும் சரி டக்குன்னு உங்கள் பிசி வந்து லாக் மோடில் போயிடும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் பாருங்கள், விண்டோஸ்+L செலக்ட் பண்ணால் உங்கள் பிசி வந்து இந்த மோடுக்கு வந்துடும், லாக் மோடு வந்துடும். நீங்கள் பாஸ்வேர்ட் போட்டால் தான் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ இந்த லாக் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த ஆப் யூஸ் பண்ணாலும் சரி நீங்கள் Windows+L செலக்ட் பண்ணிங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக உங்கள் பிசி லாக் ஆகிடும். ஃபோர்த்து பார்த்தீங்கன்னா Windows+D. இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மல்டிபிள் ஆப்ஸ் யூஸ் பண்ணுறீங்க, எல்லாமே நான் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கீங்க, க்ரோம்லேருந்து எல்லாமே இது மாதிரி ஓப்பன் பண்ணி வச்சுருக்கீங்க. டக்குன்னு இங்கே இதை க்ளோஸ் பண்ண யாராவது வராங்க அப்படின்னா நீங்கள் வந்து Windows+D செலக்ட் பண்ணிங்கன்னா எல்லாமே மினிமைஸ் ஆகிடும் ஆட்டோமேட்டிக்காக டக்குன்னு. நம்ம முன்னாடி பார்த்தது Ctrl+W ஃபார் கரண்ட் ஆப். நீங்கள் யூஸ் பண்ணுற ஆப்பை மட்டும் க்ளோஸ் பண்ண Ctrl+W. பட் Windows+D செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களோட எல்லா ஆப்ஸும் மினிமைஸ் ஆகிடும் ஃபுல்லாக கீழே. எகெயின் நீங்கள் Windows+D ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். Windows+D ப்ரெஸ் பண்ணால் மினிமைஸ் ஆகிடும். மினிமைஸ் மேக்ஸிமைஸ், அதாவது உங்கள் மொத்த ஸ்க்ரீன் மினிமைஸ் மேக்ஸிமைஸ் பண்ணுறதுக்கு இந்த Windows+D யூஸ் ஆகும். நெக்ஸ்ட் தான் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வேர்ட் பேடில் இப்போ நம்ம வந்து மொபைலில் வந்து எமோஜிஸ் யூஸ் பண்ணியிருப்போம். பட் இப்போ இந்த விண்டோஸில் வந்து எமோஜிஸ்ன்றது மோஸ்ட்லி நம்ம வந்து நெட்லேருந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் நம்ம விண்டோஸ்லேயே ஒரு எமோஜி கீபோர்டு இருக்குது, அது யாருக்குமே தெரியாது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா Windows+Dot செலக்ட் பண்ணிங்கன்னா Windows+Dot ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எமோஜி கீபோர்டு வரும். நீங்கள் இதிலே நீங்கள் எமோஜிஸை இன்சர்ட் பண்ணிக்கலாம். இது பாதி பேருக்கு மோஸ்ட்லி தெரிஞ்சிருக்காது. நான் அகைன் சொல்கிறேன், Windows+Dot ப்ரெஸ் பண்ணிங்கன்னா எமோஜி கீபோர்டு வந்துடும். ஸோ கைஸ், இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது என்ன பார்த்தீங்கன்னா பர்மனெண்ட் டெலிட். எஸ், நீங்கள் ஒரு ஃபைலை இப்போ டெலிட் பண்ணிங்கன்னா அது வந்து ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா ஒரு ரீசைக்கிள் பின்னில் போயிடும். இதுவே லார்ஜ் ஃபைலாக இருந்தால் அதுவே பர்மனெண்ட்டாக டெலிட் ஆகிடும். பட் இதே நீங்கள் ஸ்மால் சைஸ் ஃபைலாக டெலிட் பண்ணும்போது பர்மனெண்ட்டாக டெலிட் பண்ணும். அதை ரீசைக்கிள் பின்னில் போகாமல் பர்மனெண்ட்டாக டெலிட் பண்ணும். அதை விட்டு டெலிட் பண்ணணும் பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இதில் காட்டுறேன் பாருங்கள். இப்போ இதில் வந்து இப்போ என்னோட ரீசைக்கிள் பின்னில் பார்த்தீங்கன்னா எம்டியாக இருக்குது, இல்லை ஒரே ஒரு ஃபோல்டர் தான் இருக்குது. அந்த ஒரு ஃபோல்டரை நான் டெலிட் பண்ணிடுறேன். இப்போ நான் டெலிட் பண்ணதுக்கப்புறம் இப்போ நான் வந்து என் ட்ரைவில் போகிறேன். ட்ரைவில் பார்த்தீங்கன்னா இந்த இமேஜ் இருக்குது. இப்போ இந்த இமேஜ் நான் வந்து பர்மனெண்ட்டாக டெலிட் பண்ணணும்னா ஷிஃப்ட் டெலிட். எஸ், இந்த காம்பினேஷன் Shift+Delete ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கேட்கும் பர்மனெண்ட்டாக டெலிட். நான் எகைன் ப்ரெஸ் பண்ணுறேன், Shift+Delete ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆர் ஷோர் வாண்ட் டு பர்மனெண்ட்லி டெலிட் திஸ் ஃபைல் கேட்கும். நீங்கள் எஸ் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்கள் ஃபைல் வந்து ஆட்டோமேட்டிக்காக டெலிட் ஆகிடும். நீங்கள் இப்போ ரீசைக்கிள் பின்னில் போய் பார்த்தீங்கன்னா உங்களோட அந்த ஃபைல் இருக்காது. ஸோ இப்போ நம்ம ஃபைனலாக பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த நம்ம விண்டோஸில் யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம மவுஸ் யூஸ் பண்ணுற இடம் மட்டும் கொஞ்சம் ஜூம் பண்ணணும் அப்படின்னு நம்மளுக்கு தோணும். ஸோ அது மாதிரி டைமில் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, நீங்கள் விண்டோஸ் கீயும் ப்ளஸ் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்கள் சிஸ்டம் ஜூம் ஆகும். எஸ், உங்களுக்கு இப்போ தெரிஞ்சிருக்கும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இது இப்போ மேக்னிஃபயர்ன்ற ஒரு ஆப் வந்து ஓப்பன் ஆகும். அது டிஃபால்ட்டாக அது எல்லா விண்டோஸ்லேயும் இருக்கும். அது வந்து ஓப்பன் ஆகும். அது நீங்கள் மினிமைஸ் பண்ணிட்டீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் விண்டோஸ் வந்து ஃபுல்லாக ஜூம் ஆகிடுச்சு. நீங்கள் எந்த பக்கம் போனாலும் ஜூம் பண்ணி தான் இருக்கும் மவுஸை ஃபுல்லாக. இப்போ நீங்கள் Windows- செலக்ட் பண்ணிங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக ஜூம் அவுட் ஆகிடும். ஸோ அவ்வளோதான் கைஸ், இன்னைக்கு வீடியோ முடிஞ்சது. ஸோ வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் இனிமேல் நான் போகிற புது வீடியோஸ் உங்களை தேடி வரும். ஸோ நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்குற வரைக்கும் இட்ஸ் மீ ஜீவனந்தம் சைனிங் ஆஃப். டேக் கேர், பை.